ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றத பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பையன் வந்து நர்மதா கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க, இனி வந்து எனக்கு நர்மதா சிஸ்டர் தான், காலேஜில் வந்து நான் பத்திரமா அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அங்கே வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரதா கிட்ட போய் விஜய் பேசுவார். எதை பற்றியும் யோசிக்காதீங்க, மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத விட உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, அவள் ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கிறா, அவகிட்ட சமாதானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இல்லைன்னா இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சிருக்குன்னு தெரில மாப்பிள்ள, உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து காவேரி வந்து ஒட்டு கேட்டுன்னு இருப்பாங்க. இதை போயிட்டு அப்படியே இவங்க யமுனாக்கிட்டேயும் நர்மதாக்கிட்டையும் சொல்லுவாங்க. அம்மா வந்து சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானதுக்கு, எப்படி சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இல்லை, விஜய் சார் தான் பண்ணார், பரவாயில்ல, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினச்சேன், நான் கண்டிப்பாக சூப்பராகவே பண்ணிட்டாரு, நீங்கள் ஏன் அவர்கிட்ட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டேன், ஆனால் அவர் நிஜமாக ரொம்பவே இந்த பிரச்சனையே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாரு, ரொம்பவே பெருமையாக இருக்குது அவரை நினச்சேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வாங்க சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது அப்படின்போது எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. நர்மதா மட்டும் உம்முன்னு இருப்பா. உடனே விஜய் வந்து நர்மதாவை எப்படியாவது சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு, என்னம்மா மார்க் வாங்கியிருக்கிற, என்ன மார்க் வாங்குவேன், உனக்கு மார்க் வாங்கினா என்னென்ன ப்ரைஸ் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. அப்பயும் வந்து அமைதியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நர்மதா வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. என்ன இவ்வளோ கொஞ்சமாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடனே நர்மதா வந்து சாப்பாடு இவங்க சாரதா எடுத்து நர்மதாவுக்கு ஊட்டி விடுவாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு நர்மதா, எதைக்கும் யோசிக்காத, எதை நினச்சும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்க உடனே பாப்பாவை தான் காமிப்பாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவும் யாழ்னியும் விளையாடின்னு இருப்பாங்க. இது மாதிரி இவங்க செல்வி வந்து, வாமா சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போங்க, சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு, பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்வா. யாழ்னி வந்து கபோர்டு கிட்ட போய் தேடின்னு இருப்பா, எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கபோர்டை திறக்கிறதுக்கு போகும்போது அம்மு வந்து என்ன சொல்வா, கபோர்டு திறக்காத யாழ்னி, எங்கள் அப்பா வந்து திட்டுவாங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மா ஃபோட்டோ அதில் தான் இருக்குது, அதனால் அங்கே திறக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. நான் உங்கள் அம்மா ஃபோட்டோவை பார்த்ததே கிடையாதுல்ல, ஒரு முறை மட்டும் எனக்கு காமியேன் அப்படின்னு. சரி நான் உனக்கு காமிக்கிறேன், நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்ன அப்படின்ட்டு அம்மு சொல்லுவாள். சரின்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்து பார்ப்பாங்க. அதில் பார்க்கும்போது காவேரி ஃபோட்டோ விஜய் ஃபோட்டோவும் இருக்கும். இது என்ன எங்கள் சித்தி இங்கே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை உங்கள் சித்தி இல்லை, இது எங்கள் அம்மா பக்கத்தில் பாரு, எங்கள் அப்பா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பாப்பா வந்து சொல்லுவாள். அதுக்கு இல்லை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்னால் இது ஏற்றுக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இந்த விஷயத்தை பற்றி நீ யார்ட்டையும் எதுவும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க அம்மா வந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கீழே போய் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. பசங்க 2 பேர் தூங்கின்னு இருப்பாங்க. உடனே விஜய் வந்து, இவ தான் உனக்கு அக்கா, உனக்குன்னு பெரிய குடும்பம் இருக்குது, நீ என்றைக்கா ஒரு நாள் இது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து அம்மாக்கிட்ட வந்து அவள் தூங்கும் போது பேசின்னு இருப்பார். உடனே வந்து காலையில் சாப்பிட்டுட்டு, யாருனே சீக்கிரம் சாப்பிட, அம்மா வந்து 2-3 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க, நம்ம அங்கே வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி சொல்லுவாள். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பி நேராக வீட்டுக்கு தான் போவாங்க. போகும்போது வந்து பார்த்தோன்னா, பாப்பா வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருப்பா. உடனே கங்கா தான் வந்து கேட்பாங்க, என்னடி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஜாலியாக இருப்பேன்னு பார்த்தா, அங்கே போய் விளையாடிட்டு தானே இருந்தேன், ஏன் உம்மன் இருக்கிற, எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணுவாள். என்னடி நீ எப்பயும் போல் இல்லையே, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன கீழே விழுந்துட்டியா, இல்லை பசிக்குதா, என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கங்கா வந்து யாழினி பார்த்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற, நீ ஒன்றும் இல்லைம்மான்னு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, என்ன விஷயம், என்ன தப்பு பண்ணின சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் தப்பெல்லாம் எதுவும் பண்ணலம்மா, ஆனால் சித்தி ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா அம்மு வீட்டில் இருந்தது, ஆனால் அது அம்மாவுடைய அம்மான்னு சொல்லிட்டு சொன்னாமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நீ ஃபோட்டோ பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து கங்கா கேட்பாங்க. ஆமாம்மா, நான் கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னால், இவங்க எங்கள் அம்மா, நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபோட்டோ பார்த்தேன்னு சொன்னான், ஆனால் நான் வந்து சித்தி ஃபோட்டோ வந்து நிறையாவே பார்த்தாங்க, ஏன் சித்தி அவங்க வீட்டில் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க, அதை அப்போ அம்மாவுடைய அப்பா கூட ஏன் சித்தி நின்று ஃபோட்டோ எடுத்தா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பாப்பா வந்து சொல்லும்போது,
கங்கா வந்து என்ன சொல்கிறதுன்னு யோசிப்பாங்க. உடனே வந்து நர்மதா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒரே மாதிரி 4 பேர் 7 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அப்படியா ஒரே அதுவும் நம்ம சித்தி மாதிரியே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் நீ அதெல்லாம் யோசிக்காத, நீ என்ன சாப்பிட்ட, நீ வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து கங்கா வந்து யோசிப்பாங்க, பரவாயில்ல இந்த விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, இவள் வந்து கூட்டின்னு போயிட்டா நல்ல காலம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்கா வந்து சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் மறுபடியும் விளையாடின்னு இருப்பா. அப்புறம் பாப்பா வந்து தனியாக தான் உட்காண்ட்ருப்பா. உடனே காவேரி தான் வந்து, என்ன நீ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து டல்லாக இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன வேணும் உனக்கு, எதனா சாப்பிட்றதுக்கு எதனா வேணுமா, வயிறு எதனா வலிக்குதா அப்படின்னு காவேரி வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, எனக்கு ஒரு டவுட்டு சித்தி, அது உங்ககிட்ட கேட்கலாமா வேணாவான்னு தெரியல, அதனால தான் கேட்கறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்ன நீ சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி கேட்பாங்க. இல்லை ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இருப்பாங்க, அது ஒரு ரேர், அந்த அளவுக்கு இருந்தால் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அப்படியா சித்தி, அப்போது நம்ம வீட்டில் நீ இருக்கிறல்ல, அதே மாதிரி அம்மா வீட்லேயும் உன்ன மாதிரியே ஒரு ஆள் இருக்கிறாங்க தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதிர்ச்சியில் அப்படியே காவேரி வந்து உறைஞ்சி போய் நிற்பாங்க. இவன் என்ன சொல்கிறான்னு புரியாமல் அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிப்பாங்க. இப்போ கதையை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, யாழினி மூலயமா எதனா விஷயம் தெரியும், அந்த ஃபோட்டோஸு எதனா போய் நம்ம அவள் சொன்னது கன்ஃபார்மாக என்ன மாதிரி அவங்க இருக்கிறாங்களா அப்படின்றதுக்காக காவேரிக்கு ஒரு க்யூரியாசிட்டி உருவாகி அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு மறுபடியும் விஜய்கிட்ட நல்லபடியாக பேசி பழகி, திரும்பவும் அந்த ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ் யாருது, நானா இல்லை என்ன மாதிரி வேறு யாருனா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி யாழினி சொன்ன விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மறுபடியும் விஜய்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிற மாதிரியும் பழகிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியும் அம்மா பார்க்குற மாதிரி போயிட்டு அந்த ஃபோட்டோஸை வந்து பார்ப்பாங்களா இல்லை பார்க்காம இன்னும் நாள் கடத்திட்டு போவாங்களான்றதை பார்க்கலாம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.